வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது மிகச்சிறந்த அரசியல் விமர்சகர், தமிழகத்தில் மிக பேசும் பொருளாக இருக்கக்கூடிய மிகச்சிறந்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோதரர். சார், இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல், அதாவது தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல மீடியா பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பெரிய ஜாம்பவான்னே சொல்லலாம். ஸோ கூட்டணி அமைப்பதிலும் கூட்டணிக்கு கூட்டணி அமைப்பதில் உதவுவதிலும் நீங்க ஒரு பெரிய இதா இருந்திருக்கீங்க, கருவியா இருந்திருக்கீங்க. ஸோ இன்றைக்கு சூழ்நிலையில தமிழக அரசியல் நிலவரம், அதாவது தமிழக அரசியல் களம் எப்படி இருக்கிறது? கூட்டணி பலம். கூட்டணி பலம் ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்ல. ஓகே, கூட்டணியால எதிர்ப்பு இல்லைன்றீங்களா, இல்ல கூட்டணி பலத்தால எதிர்ப்பு இல்லைன்றீங்க? கூட்டணி பலம், கட்சி பலம் இருந்தாலும் காமராஜுக்கு 67 ஒரு எதிர்ப்பு இருந்தது. 5% ஓட்டு அவர் இழந்தாரு. இந்தி போராட்டம், விலைவாசி உயர்வு, மக்கள் தலைமை எம்ஜிஆர் துப்பாக்கி சூடு, மக்கள் மாற்றத்தை விரும்பினது, எதிர்கட்சிகளை ராஜாஜி ஒன்றிணைச்சது, இப்படி பல அம்சங்கள்ல இங்க சிஎம் இருந்த காமராஜ் டெல்லியில போய் நேரு வாரிசு காமராஜ் தான் 2 பிரைம் மினிஸ்டர், அப்பர் காஸ்ட் பிரைம் மினிஸ்டர் லால் பகதூர் சாஸ்திரியும் இந்திரா காந்தியும் கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தது. இதனால உள்ள ஒரு நெகட்டிவ் சோசியல் போலரைசேஷன் எல்லாம் 67 வந்ததுதான். ஒரு 5 விழுக்காடு வாக்கு தான் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்டோட மிக அதிகபட்சமான வாக்கு. இன்னைக்கு ஸ்டாலினுக்கு அப்படி ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இல்லை. நீங்க ஒரு குறிப்பா சொல்லணும்னா, ஜெயலலிதா 2014 45 விழுக்காடு எடுத்தாங்க, 2016 41 எடுத்தாங்க, 4 விழுக்காடு வாக்கு குறைஞ்சாங்க. அந்த அளவு கூட ஸ்டாலினுக்கு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இல்லை. என்றாலும் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு ஸ்டாலினுக்கு 5 விழுக்காடுன்னு நம்ம கணக்கு போட்டாலும் அவரோட அணியோட அர்த்மெட்டிக் ஸ்ட்ரென்த் 50ல இருந்து 45 விழுக்காடு வாக்குக்கு மேல கண்டிப்பா வருவாங்க. இப்போ நீங்க இவரு பாண்டியன் தஞ்சாவூர்காரர் அவரெல்லாம் 71 இந்திரா அந்த கலைஞரோட கம்பேர் பண்றாங்க. நான் ஒரு லாஜிக்கலா 45+ வருவாருன்னு நான் கணக்கு போடுறேன். ஸோ 45+ ஸ்டாலின் வரும்போது எடப்பாடியை பொறுத்தவரை அவருக்கு அர்த்மெட்டிக் ஸ்ட்ரென்த் 20, என்டிஏ அவரோட 20 பிளஸ் என்டிஏ சென்ட்ரிகா இவரு ராமதாஸ் 1 விழுக்காட குறைப்பாருங்கிறத எடப்பாடி அக்செப்ட் பண்றாரு. 23 சீட்டு அன்புமணியை கொடுத்த இடத்துல 18 தான் கொடுத்திருக்கிறாரு. ஸோ அதுல 1 விழுக்காடு குறைஞ்சாலும் 17, தென் ஓபிஎஸ் அதுல 1 விழுக்காடு குறைஞ்சாலும் 16. இந்த புள்ளிக்குள்ள பாஜகவுக்கே அவர் 4 விழுக்காடுக்கு தான் சீட்டு கொடுத்திருக்கிறாப்புல. அப்ப எப்படி பார்த்தாலும் எடப்பாடிக்கு பலம்ங்கிறது அவருக்கு 20, பாமக 4, பாஜக ஒரு 4, 5, மற்ற கட்சிகள்லாம் ஒரு 30-31 விழுக்காடு வாக்குக்கு மேல எடப்பாடி பழனிசாமி உயர்ந்து போறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அப்ப அட் எனி காஸ்ட் இது திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் இடையில வித்தியாசம் 10 விழுக்காடுக்கு மேல ரெட்டை இலக்கத்துல கண்டிப்பா இருக்குன்னு நான் கணிக்கிறேன். சோ நான் இது ஒரு லாஜிக்கலான என் கணிப்புகளை சொல்றேன். அடுத்தபடியா சீமான் அவர் 8 விழுக்காடு எடுத்திருக்கிறாரு. அவர் எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் அவர் வளர்றாரு. என்டிஏக்கு 18 விழுக்காடு வாக்கு தான் அவர் டார்கெட் பண்ண முடியும். என்டிஏக்கு 18 விழுக்காடு வாக்கும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு ஸ்டாலினும் வேண்டாம் எடப்பாடியும் வேண்டாம்னு மோடி பிரதமர்னு அண்ணாமலை தலைமைக்கு விழுந்த வாக்குகள். இப்போ என்டிஏ ஈரோடு கிழக்குல நிக்காததிலே தங்கள் லீடர்ஷிப்பை கோட்டை விடுறாங்க. அந்த லீடர்ஷிப் சீமானுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்குது. ஸ்டாலின் வர்சஸ் சீமான், திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம், தென் பெரியார் வர்சஸ் பெரியார் எதிர்ப்பு. ஸோ கடுமையான வார்த்தையில சீமான் அதை முன்னெடுக்கிறாரு. அதுல பல இஷ்யூஸை சீமான் அதுல முன்னெடுத்து போகும்போது எடப்பாடி அந்த களத்துக்குள்ள வராததும் எடப்பாடிக்கு ஒரு மைனஸ் மட்டும் இல்ல, என்டிஏ நிற்காதது அந்த 18 விழுக்காடு ஸ்டாலினும் வேண்டாம் எடப்பாடியும் வேண்டாம்னு விழுந்த வாக்குக்கு சீமான ஒரு லீடர்ஷிப் இமேஜிக்கு அண்ணாமலை மேல உள்ள பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலையும் பாஜகவினரே விட்டுறாங்க. லாஜிக்கலா நம்ம பார்க்கணும், களத்துக்குள்ள நிற்கிறவங்களுக்கு தான் மரியாதை. விக்கிரவாண்டி களத்துக்குள்ள அன்புமணியும் ராமதாஸையும் வச்சு களத்துல நின்ன என்டிஏ அண்ணாமலை தான் கேண்டிடேட்டே அனௌன்ஸ் பண்ணாரு, அன்புமணின்னு ஒரு கேண்டிடேட்டை. ஏன் ஈரோடு களத்துல நிற்க முடியலங்கும் போது அது சீமானுக்கு ஒரு பிளஸ், இந்துத்துவாக்கு ஒரு பின்னடைவு, தமிழ் தேசியத்துக்கு ஒரு பிளஸ் ஆகுது. இது அர்ஜுன் சம்பத் போன்றவங்க இதை மறைக்க முயற்சி பண்ணலாம். கல்யாணராமன்ஜி இதை கிளிங் சைலன்ஸ் பண்ணலாம். உண்மை நடந்த விஷயத்தை தான் நான் சொல்றேன். எப்படி ஆர்கேனர்ல தமிழ் தேசியம் இளம்பக்கு இந்துத்துவா கோட்டை விட்டோம், அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு
இங்க ஈரோடு கிழக்குலயும் அவங்க செயல்படுத்தி இருக்காங்க. அப்புறம் அண்ணாமலை நீக்கம் வந்து அவர் 18 விழுக்காடு வாக்குக்கு ஒரு ஹீரோ, பெரிய ஹீரோ அண்ணாமலை. அண்ணாமலையை முன்னிறுத்தி தான் அந்த 18 விழுக்காடு வாக்குகளும் கிடைச்சது மோடி பிரதமர்ங்கிற அந்த புள்ளிக்குள்ள. அதுல அவரு ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜர் சொன்ன அந்த இத முன்னெடுத்தாரு. இறக்கும் தருவாயில 38 விழுக்காடு வாக்கு பெற்ற ஒரு தலைவர் பேர் அதுல இன்வோக் பண்ணாரு. பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவர், அவர் ஆன்மீக தலைவர், அவருக்கு எதிராக அண்ணா பயந்து ஓடிட்டாருங்கிறத முன்னெடுத்தாரு. ஜெயலலிதா ஊழலணி முன்னெடுத்தாரு. அதிமுக ஊழலணி முன்னெடுத்தாரு. இவ்வளவுத்தையும் முன்னெடுத்து தான் அந்த 18 விழுக்காடு வாக்குகள் அவர் பெற்றாருன்னா, அந்த வாக்குகள் வந்து இன்னைக்கு எடப்பாடிக்கு டிரான்ஸ்பர் ஆகாதுன்னு எடப்பாடி அதை ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து 11.4 உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு ஒரு 4% ஓட்டு இருக்குங்கிறதான் சீட்டு கொடுத்திருக்கிறாரு. இப்போ எடப்பாடி அணியோட ஸ்ட்ரென்த் என்னன்னா, அவரு 20, எடப்பாடி 4, அன்புமணி மேக்சிமம் 4, மற்றவர்கள் ஒரு 2, ஒரு 30 விழுக்காடு பலத்துக்குள்ளதான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. இதை தாண்டி விஜயோட வரவுங்கிறது எல்லாரையும் பாதிக்கும். நோட்டாவை பாதிக்கும், சுயேட்சைகளை பாதிக்கும், சீமானை பாதிக்கும், எடப்பாடியை பாதிக்கும், திமுக பாதிக்கும். சரி, 5 வரையும் பாதிக்கும். இதுல பாதிக்கும்னா யார அதிகமா பாதிக்கும்? திமுகவையா? இதுதான் நீங்க கேட்ட கேள்வி, சரியான கேள்வி கேட்டீங்க. இதுக்கு ஒரு லாஜிக் வேணும். யார அதிகமா பாதிக்கும்னா, சீமான் கடுமையா ஸ்டாலினை எதிர்க்கிறாரு, திராவிடமா தமிழ் தேசியமாங்கிறாரு. அது யாரு அதிகமா பாதிச்சிருக்கு? எடப்பாடியை தான் அதிகமா பாதிச்சிருக்கு. சீமான் கடுமையா திமுகவை எதிர்க்கிறது எடப்பாடியை தான் அதிகமா பாதிச்சிருக்கு. இத்தனைக்கும் சீமான் வந்து எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராய அவர்களை கள்ளி தந்தை ஆக்கினாருன்னு எம்ஜிஆருக்கு பிம்பத்தை அடிச்சு நுரைக்கி தமிழர் அடையாளத்தை முன்னிறுத்த பாக்குறாரு. ஜெயலலிதாவை கருணாநிதிக்கு எம்ஜிஆர் கடையில கடத்தி போட்டிருக்குன்னு, ஜெயலலிதாவை ஊழல் மகாராணின்னு இன்ஸ்டிடியூஷனல் கரப்ஷன் பண்ணி ஊழலுக்கு கன்விட் ஆனவங்கன்னு அந்த பிம்பத்தையும் அடிச்சு அவர் வந்து இன்னொரு பாணியில ஒரு சமூக நீதி அரசியல், நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் இபிஎஸ் கையில் எடுத்து அரசியல் பண்றாரு. அப்போ பாதிக்கப்படுறது அங்க இபிஎஸ் தான். இப்ப விஜய் என்ன சொல்லி வராரு? நம்ம நியாயமான நடுநிலையான அரசியல் விமர்சகர்கள் அவர் என்ன நோக்கத்துல வராரு, எப்படி வராருங்கிறத நம்ம தெளிவுபடுத்தணும். செங்கோட்டையனுக்கு டிக்கெட் கொடுத்திருக்காரு. செங்கோட்டையன் 2000 ரூபாய் கொடுத்தவர் தான், அவருக்கு ஊழல் விளக்கு உள்ளவர் தான். எனிவே அவர் வந்து செங்கோட்டையனுக்கு எந்த அடிப்படையில் கொடுக்கிறாரு? எம்ஜிஆர் ஜெயலலிதா இமேஜியை தூக்கி பிடிக்கிறதுக்காக கொடுக்கிறாரு. சத்யபாமாவுக்கு டிக்கெட் கொடுத்திருக்கிறாரு. லோகேஷ் அவரு சபாநாயகருக்கு மகன், அவருக்கு டிக்கெட் கொடுத்திருக்கிறாரு. நாராயணன், ரெட்டியார்பட்டி நாராயணன், அவருக்கு டிக்கெட் கொடுத்திருக்காரு. RS முருகனுக்கு டிக்கெட் கொடுத்திருக்காரு. RS முருகன் திமுக வந்தவர்னால அவருக்கு அடையாளம் எல்லாமே அதிமுக. அவரு அதிமுகங்கிற புள்ளிக்குள்ளதான் அது நகருது. எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் முன்னெடுக்கிறாரு. வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னாடி நின்று போஸ்ட் கொடுக்கிறாரு. ஸ்டாலினா மிக கடுமையா ஸ்டாலின் வர்சஸ் திமுக வர்சஸ் டிஎம்கே வர்சஸ் டிவிகேங்கிறாரு. அப்போ அவரோட அரசியல் நோக்கம் என்ன? எடப்பாடி ஒரு ஃபோல்ஸ் இல்ல, எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி எடப்பாடியை நான் பலையனப்படுத்திடுவேன், எடப்பாடி பலையனம் அடைஞ்சிட்டு இருக்காருன்னு சொன்னா அவர் டார்கெட் பண்றது ஸ்டாலினுக்கு எதிரான எடப்பாடிக்கு வாக்குல தான் அவர் டார்கெட் பண்றாரு. சோ எம்ஜிஆர் பேரை சொல்லி எடப்பாடி எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை இரிட்டேட் செய்யறாருன்னு சொல்லி அவருக்கு டார்கெட் வந்து அதிமுக வாக்குகள் தான். இதுல நீங்க கூர்ந்து பார்த்தா கருப்பு எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதாவை தான் விஜயகாந்த் பலையனப்படுத்தினாரு. அப்கோர்ஸ் அவர் வந்து கலைஞர்கிட்ட இருந்து ஜெயலலிதா கிட்ட வர வேண்டிய வாக்க இடையில தட்டி தூக்கிட்டு போயிட்டாரு. அதுதான் நடந்தது. அப்போ விஜயும் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வாக்க புது சக்தியா எடுத்தா அது எடப்பாடியை மேலும் பலகீனப்படுத்தும். சோ எடப்பாடி கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்லி ரெட்டல வாக்க தான் பலகீனப்படுத்தினார். பிராமின் சமுதாய ரெட்டல வாக்கில தான் பலகீனப்படுத்தினார். அப்போ இவர் எம்ஜிஆர் சொல்லி களத்துக்குள்ள வரக்கூடியவர் எப்படி கலைஞருக்கு வாரிசான ஸ்டாலினை பலகீனப்படுத்த முடியும்? அப்போ அவரு பலகீனப்படுத்துறது வந்து அதிமுகவை தான் பலகீனப்படுத்த முடியும். அப்படி அதிமுக அவர் பலகீனப்படுத்தக்கூடிய பட்சத்துல ஸ்டாலின் ஓட்டையும் எடுக்க மாட்டாருன்னு சொல்ல வரல. ஸ்டாலின் இருந்து ஓட்டு எடுக்கலாம், சீமாட்ட இருந்து ஓட்டு எடுக்கலாம், சுயேட்சையிட்ட இருந்து ஓட்டு எடுக்கலாம், நோட்டாட்டு இருந்து ஓட்டு எடுக்கலாம். ஜாஸ்தி பலகீனப்படுத்துறது பலகீனம் அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை தானே தவிர ஹீரோவா இருக்கக்கூடிய சீமான அதிக அளவு பலகீனப்படுத்த முடியாது. காரணம், சீமான் விஜயை விட ஹீரோவா இருக்கிறாரு, எல்லா தேர்தலும் இருக்கிறாரு, கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இல்ல, போலரைசேஷனை மீறி விக்கிரவாண்டியில நிற்கிறாரு. ஈரோடு கிழக்குல நிற்காதவங்களை கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு களத்துக்குள்ள நிற்கிறாரு. சோ சீமான அவரு பலகீனப்படுத்திடுவாருங்கிற அந்த தோற்றம் இருந்தாலும் அதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவுதான். சீமான் வந்து ஹீரோவா நிற்கிறது தான் அதுக்கு காரணம். பரையர் தேவேந்திர வேளாளருக்காக நிற்கிறது, இவரு கோனார்களுக்காக நிற்கிறது,
தேவர்களை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திருப்புறது, இந்து நாடார்களுக்காக நிற்கிறது, சௌராஷ்டிரா பிராமணர்களுக்காக நிற்கிறாருன்னு கன்ஷிராம் பாணியில அந்த 18 விழுக்காடு என்டிஏ வாக்குக்குள்ள குறி வச்சு நிற்கக்கூடிய சீமானுக்கும் ஒரு வளர்ச்சி இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகம் இருக்குது. அப்போ இந்த வகையில பார்த்தா நேரடி போட்டிங்கிறது, மெயின் போட்டிங்கிறது ஸ்டாலினும் எடப்பாடியும். அப்ப எடப்பாடிய சீமான் குறி வச்சு பலகீனப்படுத்துறாரு. எடப்பாடிய விஜய் ஸ்டாலின் அண்ட் எடப்பாடி தான் நேரடி போட்டின்னு சொல்றீங்க. ஆனா விஜய் ஒவ்வொரு பரப்புரையிலையும் பாக்குறப்போ திமுகவுக்கும் விஜய் தான் நேரடி போட்டி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பரப்புரையும் மிஸ் பண்ணாம ஒரு பேசிட்டு வர்றாரு. அது அது எதை காட்டுது? அது அவருக்கு கிளைம் தப்பு இல்ல. அவர் அதை கிளைம் பண்றது தப்பே இல்லை. இதை விட அவர் இப்படியே கிளைம் பண்ணி இருக்கலாம். நான் 50 விழுக்காடு எடுப்பேன், எல்லாத்தையும் நான் தோக்கடிப்பேன் கூட அவர் கிளைம் பண்ணியிருக்கலாம். அப்போ அவரு எனக்கும் டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் போட்டின்னு சொல்லும் போது அந்த இடத்துல டிஎம்கே பெரிய சக்தின்னு அவர் அங்கீகரிக்கிறார். டிஎம்கே பெரிய சக்தின்னு அவர் அங்கீகரிக்கிறார். அண்ணா திமுக தோக்கடிக்கக்கூடிய சக்தியை இழந்துட்டுன்னு அவர் கிளைம் பண்றார். 234 தொகுதியிலும் கேண்டிடேட் போடக்கூடிய விஜயகாந்துக்கு ஒரு வாக்கு வலிமை இருந்தது, கமலஹாசனுக்கு ஒரு வாக்கு வலிமை இருந்தது, விஜய்க்கும் ஒரு வாக்கு வலிமை உண்டு. ஆனா விஜய் விஜயகாந்த் கமலஹாசனோட சொதப்பலா தான் வந்திருக்காரு. காரணம், விஜயகாந்த் வரும்போது ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னாரு. இவரு அன்புமணி தன்னோட கூட்டணிக்கு வரமாட்டாரா, திருமாவளவன் தன்னோட கூட்டணிக்கு வரமாட்டாரான்னு கட்சி ஆரம்பிச்சதும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து, அவங்க சந்தனம் பூச, இவங்க பன்னீர் தெளிக்க ஒரு மூவ் அவர் எடுத்தாரு. காங்கிரஸ் கூட கூட்டணிக்கான முயற்சியை விஜய் எடுத்தாரு. இது ஓட்சோரி இதுல ராகுல் காந்தி கைது செய்யப்பட்ட போது வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஸ்டாலினுக்கு முன்னாடி போய் கண்டனம் தெரிவிச்சாங்க. அவங்க ப்ரூவ்டு அண்ட் டெஸ்டட் அலை ஸ்டாலின் தான் பெட்டர்னு காங்கிரஸ் கட்சி ஒட்டுமொத்தமா ஸ்டாலின் கூட போயிட்டாங்க. பலன் நிரூபிக்காத விஜய் கிட்ட யாரும் போகல. அப்ப இவர் தனிச்சு நிற்கக்கூடிய விஜய் ஒரு பின்னடைவை சந்திச்சுட்டு தான் வராரு. சீமான் சொன்னாரு, தம்பி நீ பலன் நிரூபிக்காதவன் உன் கூட யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னாரு. விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணி அமைச்சா கூட அவரு 8, 10, 5 பலன் நிரூபிச்சவர். பலன் நிரூபிக்காத உங்க கூட யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னார். அப்ப கூட்டணி வாய்ப்பை எதிர்பார்த்துக்கிட்டு அது கிடைக்காத பட்சத்துல அவர் இன்னைக்கு தனிச்சுங்கிற லெவல்ல வாராரு. இதுதான் விஜய்க்கு விஜயகாந்த் கமலஹாசன் கம்பேரிசன்ல ஒரு மைனஸ் ஆட்டு நான் பாக்குறேன். அடுத்தபடியா விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்திருக்க கூடாது. கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்தது ஒரு தவறு. அந்த தவறு தான் அவருக்கு இன்னைக்கு பெரிய சிக்கல்ல கொண்டு விட்டுட்டு, அவர் ராகுல் காந்தியை காப்பாத்துறதுக்கு தான் லெட்டர் பேடா இருந்தாருன்னு மோடி நினைக்க ஜனநாயகம் படத்தை அவர் காலி பண்ணிட்டாரு. இன்னைக்கு சீமான் விஜயை கிண்டல் பண்றாரு. பாசிச பாஜகன்னு சொன்ன நீ ஜனநாயகம் படத்தை சென்சார் போர்டு அடிச்சதும் பாசிச பாஜகன்னு சொல்றதை விட்டுட்ட, உன் படம் ரிலீஸ் ஆகாதோன்னு பயந்து லாபத்துக்காக நீ பாஜக எதிர்ப்ப கைவிட்டுட்டன்னு நேற்றைய தினம் சீமான் அடிச்சிருக்கிறாரு. சைமல்டேனியஸா விஜயும் சூழ்ச்சி நடக்குது என் படத்துக்கு எதிராக அதிமுக பாஜகவும் சூழ்ச்சிங்கிறது அவரும் சொல்லியிருக்காரு. தினமலர்ல 2 செய்தியுமே வந்திருக்குது. அடுத்தால விஜய்க்கு இன்னொரு தவறு, விக்கிரவாண்டி களத்துக்குள்ள போலரைசேஷனை உடைக்கிற அளவுக்கு அவர் நின்று இருக்கணும். போலரைசேஷன் விட்டுருக்க கூடாது. சீமானால போலரைசேஷன் உடைக்கலனாலும் கூட உடைக்கிறதுக்கு அட்டம் பண்ணி இடைத்தேர்தல ஒரு 6 விழுக்காடு வாக்கு எடுத்தாரு. விக்கிரவாண்டியை விட்டா கூட இவர் ஈரோடு கிழக்குல நான் களத்துல இருக்கிறேன், பெரியார் என் தத்துவ தலைவர், பெரியார் ஒண்ணு மண்ணு இல்ல, இது பெரியார் மண்ணு தானே அங்க நின்று இருக்கணும். அந்த இடத்துலயும் களத்துக்குள்ள விட்டுட்டாரு. அப்ப இவ்வளவு அரசியல் தவறுகளும் ஒரு டெம்பரரி பிளேயர், ஒரு கூட்டணிக்காக ஏங்கி தவித்தவர், கடைபிடித்தேன் கொள்வார் இல்லைன்னு யாரும் கைவிட்டதுனால தனிச்சு நிற்கிறாருங்க. அதெல்லாம் விஜய்க்கு மைனஸ். ஆனா விஜய்க்கு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, கமலஹாசன் வரும்போது கமலஹாசன் இருந்த சினிமா மார்க்கெட்டை விட விஜயகாந்த் வரும்போது விஜயகாந்த் இருந்த சினிமா மார்க்கெட்டை விட விஜய்க்கு சினிமா மார்க்கெட் பெருசு. அதுதான் இப்ப விஜய்க்கு பிளஸ்ஸா இருக்குது. இது மெர்சல் படத்துல இருந்து ஒரு 7-8 வருஷமா அவர் ரஜினிக்கு அடுத்தபடியா ஒரு முன்னணி கதாநாயகர் அந்தஸ்துக்குள்ள அவர் இருக்கிறது அவருக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்குது. ஸ்டாலின், எடப்பாடி, சீமான் 3 பெரிய க்ரௌட் புல்லரா இருக்கிறது விஜய்க்கு ஒரு பிளஸ்ஸா இருக்குது. சோ இந்த இடத்துக்குள்ள போலரைசேஷன் எப்படி நடக்குது, என்ன சூழ்நிலை வருதுங்கிறத வச்சுதான் அவருக்கு வாக்க சொல்ல முடியும். அவருக்குன்னு ஒரு வாக்கு வலிமை உண்டு. கமலஹாசனுக்கு 39 போட்டவருக்கு இருந்த மாதிரி 234 போட்ட விஜயகாந்துக்கு இருந்த மாதிரி இவருக்கு உண்டு. குறிப்பா அவரு விக்கிரவாண்டியில போலரைசேஷனை உடைக்காதது வட தமிழகத்துல மாட்டிக்கிடுவார் நான் நினைக்கிறேன். வட தமிழகத்துல போலரைசேஷன் தான் வரும். வட தமிழகத்துல போலரைசேஷன் தான் வரும். அதுதான் ஸ்டாலின் ஸ்கெட்ச் போட்டிருக்கிறாரு. தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்திருக்காருன்னா நம் தமிழ் மண்ணில சுதந்திரத்திற்காகவும் தமிழ் மண்ணின் உயர்வுக்காக போராடிய நாயுடு சமூக சகோதரர்களோட வாக்க, நாயுடு மட்டுமல்ல, நாயுடு, ரெட்டியாரு,
தேவாங்கர் செட்டியாரு, 24 மலை செட்டியாரு, போயர், ஒட்டர், தொட்டிய நாயக்கர்னு என்னுடைய தெலுங்கு தாய்மொழி சோதரர்கள் வாக்க கன்சால்டேட் பண்ணதுக்கு தான் பிரேமலதா அம்மையாருக்கு 10 சீட்டு கொடுத்திருக்கிறாரு. சார், இந்த அது இடத்துல மட்டும் இல்ல, இந்த இடத்துல பிரேமலதா அவர்களுக்கு 10 சீட்டு கொடுத்தது அதாவது அது அவங்களுக்கு டிசர்வ்டா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய டிபேட் இருக்கு. அவங்களுக்கு இருக்கிறது அப்ராக்சிமேட்டா 4%, 5% வாக்குகள் தான். இதுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப காலமா அவங்களோடு இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுக்காத ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து பிரேமலதா அவர்களுக்கு கொடுத்திருப்பது வந்து இந்த நாயுடு கம்யூனிட்டி மற்றும் தெலுங்கு பேசும் கம்யூனிட்டி வந்து கன்சாலிடேட் பண்றதுக்கு தான் அப்படிங்கிறத வந்து அதை அதை மட்டுமே குறிக்கோளா வச்சு திமுகவும் ஸ்டாலின் செயல்பட்டு இருக்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. அது உண்மையா? குற்றச்சாட்டு இருக்கத்தான் செய்யும். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, விஜய்க்கு எவ்வளவு ஓட்டு வரும்னு கேட்டீங்க. அதுக்குள்ள இட்ஸ் அண்ட் பட்ஸை தான் நான் ஆய்வு பண்ணினேன். நீங்க இதுவும் நான் இன்னொரு தெளிவா உங்களுக்கு சகோதரர் நான் சொல்ல தயாரா இருக்கிறேன். இதுல அங்க என்ன ஆகுதுன்னா, விக்கிரவாண்டிய வந்து வடதமிழகம் ஃபுல்லா ரிப்பீட் பண்ணதுக்கு ஸ்டாலின் முயற்சி பண்றாரு. விக்கிரவாண்டியில அன்னியூர் சிவானி ஒரு வன்னியரை தான் கேண்டிடேட்டா போட்டாரு. உடையார போடுவாங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. அப்ப அவர் வன்னியரை கேண்டிடேட்டா போட்டு ப்ரோ வன்னியர் பண்ணி நான் வன்னியரை கன்சால்டேட் பண்ணிட்டார். அதுதான் அவருக்கு விக்கிரவாண்டி ஸ்ட்ராட்டஜி. இந்த விக்கிரவாண்டி ஸ்ட்ராட்டஜியை அவர் வந்து வடதமிழகம் ஃபுல்லா ரிப்பீட் பண்ணதுக்கான வியூகத்துல தான் ஸ்டாலின் இருக்கிறாரு. இது ஏசி ரூம்ல இருந்து அரசியல் பேசக்கூடிய திமுக வர்சஸ் அண்ணா திமுகன்னு களம் தெரியாத அரசியல் விமர்சகர் நண்பர்களுக்கு புரியாது, தெரியாது. நான் களத்துல இருந்து வந்தவன். RSSல ஐயா தாளிங்க நாடார் கூட இருந்து இந்து முன்னணி களத்துல இருந்து வந்தவன். அப்புறம் டாக்டர் ராமதாஸ் கூட வடபலத்துல பஸ் எரிப்பு, அந்த வன்னியர் மக்களை காப்பாத்துறதுக்கு, போலீஸ் அட்டாச்ல காப்பாத்துறதுக்கு களத்துல இருந்து பார்த்து எல்லாத்தையும் சந்திச்சு வந்தவங்கனால எனக்கு கள அரசியல் தெளிவா தெரியும். வடதமிழகத்துல 52ல இருந்தே வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை, அந்நியர் ஓட்டு வன்னியருக்கு இல்லைங்கிறதா அங்க அரசியல். இதுல ஸ்டாலின் வந்து காமராஜ் மாதிரி வன்னியர் எதிர்ப்பை எடுக்காம ப்ரோ வன்னியர் பண்ணிக்கிட்டு நிறைய வன்னியர் கேண்டிடேட்டுகளை போட்டுக்கிட்டு நான் வன்னியர்களை கன்சால்டேட் பண்றாரு. அந்த அரசியலுக்காகத்தான் விக்ரம் அண்ணன் ரஜினிகாந்த் 2004ல சிதம்பரத்துல தோத்த இடத்துக்குள்ள விருத்தாச்சலத்துல வந்து போர் புரிஞ்சு வெற்றி பெற்ற விஜயகாந்தையும் தேமுதிகவையும் முக்கியத்துவம் கொடுத்து 10 சீட்டு தேமுதிக கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க 5-6 சீட்டு நாயுடு கம்யூனிட்டிக்கே கொடுத்திருக்காங்க. மல்லவரத்துல ஒரு நாடாரு கொடுத்திருக்காங்க, ஒரு வெள்ளாளர் கொடுத்திருக்காங்க, ஒரு பறையர் சமூகத்துக்கு கொடுத்திருக்காங்க, இன்னொன்னு வன்னியருக்கும் கொடுத்திருக்காங்க. 4 சீட்டு வெளியே கொடுத்தாலும் கூட 5-6 சீட்டு வந்து அவங்க வன்னியர்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க. 5 சீட்டு வரை வன்னியருக்கு கொடுத்திருக்காங்க. சோ வன்னியர் கன்சால்டேஷனுக்கு 5 சீட்டு நாயுடு கொடுத்திருக்காங்க. நாயுடு சமூகத்துக்கு கொடுத்திருக்காங்க. சோ நாயுடு சமூக கன்சால்டேஷனுக்கு தான் அந்த இது பயன்படுத்தப்படுது. தேமுதிக நாயுடு சமூக கன்சாலிடேஷனுக்கு பயன்படுதுன்னு சொல்றீங்க. சுதீஷ் அவருடைய பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய தம்பி சுதீஷ்க்கு வந்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுத்துட்டாங்க. இதை கொடுத்த 10 சீட்ல ஒண்ணு வந்து அவங்க நிக்கிறேன்னு சொல்றாங்க, இன்னொன்னு வந்து அவருடைய விஜய் பிரபாகரன் நிக்கிறேன்னு சொல்றாங்க. சோ இது வந்து ஒரு எகைன் வந்து அந்த குடும்பத்தை சார்ந்த அந்த கட்சி இயங்குதான்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குங்க. உண்மைதான். அவங்க வரும்போதே உழைக்க வந்திருக்கோம், பிழைக்க வரலன்னு சொல்லிதான் அவங்க வந்தாங்க. ஏன்னா என்னோட கருத்தா சொன்னா, மதுரை மத்திக்கு பிறகு மதுரை மேற்குல பிரேமலதா விஜயகாந்த் லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள அந்த அம்மையார கேப்டன் விஜயகாந்த் கேண்டிடேட்டா போட்டிருந்தா தமிழ் அரசியலே மாறி இருக்கும். 2வது இடத்துக்கு தேமுதிக தான் வந்திருக்கும். அவங்க லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது. இன்னைக்குள்ள சூழ்நிலையில தெலுங்கு தாய்மொழி மக்களை கன்சால்டேட் பண்ண நினைக்கிறாங்க. இந்த கேள்வியை ஐயா சார் முன்னாடி நான் வைக்கிறேன். அரை விழுக்காடு போன தேமுதிகவுக்கு ஏன் 5 சீட்டு கொடுத்தாரு மக்களவை தேர்தலில் ஐயா எடப்பாடி பழனிசாமி? ஏன் 26ல ஒரு மக்களவை தருமன்னு கையெழுத்து போட்டு கொடுத்தாரு? ஏன் செய்தாரு? இந்த ரெண்டையும் எதுக்காக பண்ணாரு? ஒரு அரை விழுக்காடு வாக்குள்ள ஒரு கட்சிக்கு 5 MP சீட்டு கொடுப்பாரா ஒருத்தர்? அரை விழுக்காடு உள்ள கட்சிக்கு 5 MP சீட்டு கொடுப்பாரா? 5.5 விழுக்காடு உள்ள பாஜகவுக்கு தான் 5 MP சீட்டு வந்து 2019ல கொடுத்தாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி. அரை விழுக்காடு உள்ள தேமுதிகவுக்கு ஏன் 24ல 5 MP சீட்டு கொடுத்தாரு? அப்ப அந்த தெலுங்கு தாய்மொழி மக்கள் கேப்டன் விஜயகாந்துக்கு சிம்பதி எல்லா ஜாதியிலும் வர்றது, எல்லாத்தையும் தனக்கு ஆதரவா திருப்பணுங்கிற நோக்கம் தானே. அந்த நோக்கத்தின் அடிப்படையில அவர் தேமுதிக வேணும்னு வேலுமணி, ராஜேந்திர பாலாஜி, RB உதயகுமார், செல்லூர் ராஜி போன்றவர்களை வச்சு முயற்சி பண்ணும்போது, குறிப்பா வேலுமணி இது ஜக்கி வாசுதேவ் ஈசா யோகா மையம் அதுக்குள்ள முயற்சி எல்லாம் பண்ணும்போது திமுக 10 சீட்டு கொடுத்து அவங்கள எடுத்துட்டாங்கன்னா அது விக்கிரவாண்டி வந்து ரிப்பீட் ஆகும். ஈரோடு கிழக்கு வந்து மேற்கு பகுதியில் ரிப்பீட் ஆகும். அவரு
நம்ம ஜிடி நாயுடு பாலம் வைக்கிறதுனாலும் சரி, அருந்ததியர்கள் வாக்கு வந்து ஈரோடு கிழக்குல 100 விழுக்காடு ஸ்டாலின் விழுந்ததுனாலும் சரி, உதயசூரன் விழுந்தாலும் சரி, நாயுடு வாக்கு 100 விழுக்காடு விழுந்தாலும் சரி, அவங்க ஒரு காஸ்ட் கன்சால்டேஷனுக்கு போறாங்க. செந்தில் பாலாஜியை முன்னிறுத்தி புற வெள்ளாள கவுண்டர் பண்ணி நான் வெள்ளாள கவுண்டர்களை கன்சால்டேட் பண்ண நிற்கிறாங்க. எடப்பாடிக்கு கட்சி, வன்னியர் கட்சி, வெள்ளாள கவுண்டர் கட்சிங்கிற அந்த முத்திரையில பிற சமூகங்களுக்கு எடப்பாடிக்கு ரெட்டலையில லாபம் இல்லைன்னு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வரணும்னு அந்த கன்சல்டேஷன் ப்ராசஸ்ல அவங்க விக்ரவாண்டியை ரிப்பீட் பண்ண நினைக்கிறாங்க, ஈரோடு கிழக்கு ரிப்பீட் பண்ண நினைக்கிறாங்க. இது சீமானுக்கும் ஒரு லாபம் இருக்கு, அது நம்ம தனியா பார்க்கலாம். இந்த இடத்துக்குள்ள இந்த போலரைசேஷன் எப்படி போகுங்கிறத பார்த்துதான் விஜய்க்கு வாக்கு சொல்ல முடியும். இப்ப விஜய்க்கு வந்து ஒரு அபிமானம் இருக்கு. இந்த அபிமானம் நாயுடுகள் தோத்துறக்கூடாது, ரெட்டியார் தோத்துறக்கூடாது, தொட்டியநாயக்கர் தோத்துறக்கூடாது, போயர் தோத்துறக்கூடாது, ஒட்டர் தோத்துறக்கூடாது, 24 மணி தெலுங்கு செட்டியார் தோத்துறக்கூடாது, தேவாங்கர் செட்டியார் தோத்துறக்கூடாது. கேப்டன் விஜயகாந்த் தான் நமக்கு தலைவரா நின்னாரு. இந்த இடத்துல நம்மளை நம்பிதான் இந்த சீட்டை 10 சீட்டு கொடுத்துருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த் மேல உள்ள பட்டுதல்ல நம்ம உதயசூரியனுக்கே போட்டுருவோம்னு அவங்க முன்னெடுத்தாங்க. எடுத்து ஒரு போலரைசேஷன் வரக்கூடிய பட்சத்துல விஜய்க்கு வாக்கு வலிமை என்ன ஆகுங்கிறது தெரியாது. இதைத்தான் நான் விஜய்க்கு சொன்னேன், நீங்க விக்ரவாண்டியில நின்னுங்கன்னு சொன்னேன். அப்புறம் ஈரோடு கிழக்குல நின்னுங்கன்னு சொன்னேன். 2 இடத்துலையும் கோட்டை விட்டுக்கிட்டு போலரைசேஷன்ல விஜய் சிக்கிட்டு நிற்கிறாரு. நான் இந்த 2 இடமும் திமுகவுக்கு பெரிய சாதகமாட்டும் சீமானுக்கு ஒரு வளர்ச்சியாட்டும் இருக்குன்னு கருதுறேன். கள அரசியல் இது. இதை மறைக்கிறதுக்கு சர்வே அரசியல், ஏட்டு சுரக்க அரசியல், குப்பை அரசியலை போட்டு நெருப்ப குப்பையை கொண்டு மூட பாக்குறாங்க. நான் இதோட தாக்கம் இருக்குன்னு கருதுறேன். அப்ப இதோட தாக்கம் இருந்தா விஜய்க்கு வாக்கு சதவீதம் ரொம்ப டவுன் ஆகும். இந்த கற்பனை வாக்கு, ஏட்டு சுரக்கா வாக்கெல்லாம் களத்துக்குள்ள விழாது. அது என்ன விழுங்கிறது மே மாசம் ரிசல்ட்ல பாத்துக்கலாங்கிறது என் கருத்தா சொல்றேன். அந்த பலகீனம் விஜய்க்கு என்னென்னலாங்கிறத தான் நான் எக்ஸ்போஸ் பண்றேன். வர்ற ஓட்டு வரட்டு, இந்த பலகீனங்கள்லாம் இருக்குங்கிறத நான் தரவுகளோட வெளிப்படுத்துறேன். சார், இப்போ தேமுதிக விஜயகாந்த், பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து இந்த சிவராத்திரிக்கு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் ஈஷா யோக மையம் வந்திருந்தப்போ அவங்க வந்து அவர் நைட்டு வேலுமணி அவர்களும் மத்திய அமைச்சர் அவர்களும் சந்திச்சு பேசுறாங்க. அப்போ வந்து ஆல்மோஸ்ட் கூட்டணி முடிவாயிடுச்சுங்கிற ஒரு ஆல்மோஸ்ட் இது இருந்தது. பட் ஆல் ஆஃப் சடன் ஒரே நாள்ல நெக்ஸ்ட் டே போய் ஸ்டாலினை பார்த்து திமுக கூட்டணியில் சேர்ந்துடுறாங்க. இந்த நடுவில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதை நீங்க தெளிவாக மக்கள் நேயர்களுக்கு சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, அவங்க லீடர் அவங்க தான் முடிவு எடுக்கிறாங்க. நம்ம கேப்டன் விஜயகாந்த் மீது பற்றுதல் கொண்டவங்க, பிரேமலதா அம்மையாருக்கு லீடர்ஷிப் குவாலிட்டியை மதிச்சு பேசக்கூடியவங்க, அன்னைக்கே அவங்க மேற்குல நின்னாலே அவங்க ஜெயலலிதா 3வது தள்ளி இருப்பாங்க சொல்லக்கூடியவங்க. ஸோ நம்ம அவங்களோட வெல்விஷர்னு 100% நமக்கு அவங்களுக்கு தெரியும். 2016 திமுக கூட்டணிக்கு 60 சீட்டு வாங்கிட்டு போக நம்ம சொன்னோம். அது ஒரு மிஸ் ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலை நம்ம கருத்து வந்து அவங்கள்ட்ட எடுபட்டது. நம்ம சகாதேவ மாதிரி யாருனாலும் விஜய்னாலும் அவருக்கு நன்மைக்கு தான் நம்ம கருத்து சொல்லுவோம். நீங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருக்காதீங்க, 39 போடுங்க கேட்கல. மோடி வந்து ராகுல் காந்திக்கு ஆளுன்னு ஜனநாயகம் படத்தை காலி பண்ணிட்டார். அப்ப சகாதேவ மாதிரி நம்ம சொன்னதை தம்பி ஜோசப் விஜய் கேட்டிருந்தா இந்த பாதகம் வந்திருக்குமா அவருக்கு? அவன் மனசாட்சிக்கு தான் அதை விடுறேன். அப்போ நம்ம எதிர்த்தரப்பு நம்ம சொல்லக்கூடியவங்களுக்கே எது நல்லதோ அது சொல்லணும்னு சொல்லும் போது, மதுரை மக்கள் தொண்டர் அழகர் சாமி ஐயா நாயுடு மகன், நம்ம எவ்வளவு பட்டுதல் உண்டு விஜயகாந்த் மேல, நல்லதுதான் நம்ம சொல்லுவோம். அந்த வகையில அவங்கள்ட்ட நம்ம கேட்கும் போது நான் அவங்கள்ட்ட நம்ம சொன்னது, உங்களுக்கு பாமக இருக்க அணிக்கு எதிரணியில இருந்தாதான் நீங்க ஷைன் பண்ண முடியும். 2011 கேப்டன் அப்படிதான் ஷைன் பண்ணாரு. 2011 கேப்டன் அப்படிதான் ஷைன் பண்ணாரு. நீங்க பாமக இருக்க அணியில நீங்க போனீங்கன்னா பாமக ஓட்டு உங்களுக்கு வராது. பாமகவுக்கு எதிர்ப்ப நீங்க தூக்கி சுமக்கணும், பாஜகவுக்கு எதிர்ப்ப நீங்க தூக்கி சுமக்கணும். அப்போ உங்களுக்கு வின்னபிலிட்டி வரணும்னா ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்னு 3 எலெக்ஷன்ல நிரூபணம் ஆயிட்டு, நீங்க 3 எலெக்ஷன்ல தோத்துருக்கீங்க. அப்ப நீங்க ஜெயிக்கணும்னா வெற்றி வீரர் ஸ்டாலின் கிட்ட போறது கரெக்டா இருக்குங்கிறது என்னோட இதா சொன்னேன். அதுல பாஜக அவருக்கு வந்து வெறும் வார்த்தையை தான் கொடுத்தாங்க. பாஜக என்ன பண்ணுது பாருங்க, ஏதாவது பண்ணுதா? வெறும் பேச்சு தான். ஆனா செயல்ல என்ன இருக்கு? பாஜக கேண்டிடேட் கூட போட முடியாம திணறாங்க. அப்போ வெறும் வார்த்தையை தான் கொடுப்பாங்க. டெல்லியில இருக்கிறவங்க அவங்க பெரிய இடத்துல இருக்கலாம், ஆனா வெறும் வார்த்தை கொடுத்து உங்களை ஏமாத்த பார்ப்பாங்க. எடப்பாடிக்கு பாமக தான் முக்கியம். நீ சொல்றாரு பாருங்க, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல அதிமுக பாமக தான் கோட்டைங்கிறார். உண்மைதான். 55-60 விழுக்காடு வாக்கு அவங்க பலம் இருக்குது. தேமுதிக மூலமா ஒரு ரிவர்ஸ் போலரைசேஷன், நான் வன்னியர் போலரைசேஷன். இப்ப வடிவேல் கவுண்டர் வன்னியர் தான், அவர் மகன் அவருக்கு பேரெல்லாம் ஜெயிக்கணும்னா வன்னியர்கள் ஓட்டு வடிவேல் கவுண்டர் பேரனும் நான் வன்னியர் போலரைசேஷன் இருந்தாதான் ஜெயிக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து எடப்பாடியில ஜெயிக்கிறதுக்கும் பாமக தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு. வேலுமணி தேமுதிக வேணும்னு நினைச்சாரு, ராஜேந்திர பாலாஜி வேணும்னு நினைச்சாரு, ஆர்வி உதயகுமார் வேணும்னு நினைச்சாரு. ஏன்னா